வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பலாக்கொட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வாங்கிக்கலாங்க. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குவோம்ல, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த மளிகை பொருட்கள் அனைத்தும் தரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ பலாக்கொட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னு பார்க்குறாங்களா? முக்கனியில் இந்த பலாப்பழமும் ஒரு பழம். சரிங்களா? மா, பழ, வாழை. அதில் பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல அதிகமான நன்மைகள்லாம் நடக்குது. அதில் பலாப்பழம் சாப்பிட்டு இந்த கொட்டையெல்லாம் சில பேர் தூக்கி போட்டுருவாங்களா, ஆனால் அந்த பலாக்கொட்டையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க. அதில் பலாக்கொட்டையில் என்னென்ன இருக்குதுன்னா, நார்ச்சத்து, புரதம், விட்டமின் ஏ, மெக்னீஷியம், பொட்டாசியம், இது மாதிரி ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. இது சர்க்கரை நோய் உள்ளவங்களும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது சர்க்கரை அளவை சீராக நம்ம பராமரிக்கும். சரிங்களா? இது பலாப்பழத்தை போலவே பலாக்கொட்டையிலையும் அதிகமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. இந்த கொட்டையில் தியாமின், அப்புறம் இந்த ரிபோப்ளோவின், இது ஏராளமாக இருக்குது. இதை நம்ம எப்படி உடம்புல இது வேக வச்சு சாப்பிட்லாம், நம்ம குழம்புல சாப்பிட்லாம், இது ஒரு கிரேவி மாதிரி போட்டு சாப்பிட்லாம். சரிங்களா? நம்ம இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னா, கண், தோல், முடி, இது அந்த ஆரோக்கியத்தெல்லாம் பராமரிக்குது. சரிங்களா? இந்த பலாக்கொட்டையில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? இரும்பு, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், இதெல்லாம் இருக்குது இந்த பலாக்கொட்டையில். இந்த பலாக்கொட்டையில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது உணவு மூலம் பரவும் நோயை வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு உதவுது. இந்த பலாக்கொட்டை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னா, செரிமானத்தை சீக்கிரமாக நம்ம சீக்கிரமாக நம்ம சாப்பிட்டோம்னா செரிமானம் ஆகுதுல்ல, இந்த பலாக்கொட்டை சாப்பிட்டோன்னா செரிமான பிரச்சனையை சரி பண்ணுங்களாம். சரிங்களா? அதாவது குடல் இயக்கத்திற்கு நமக்கு இந்த பலாக்கொட்டை உதவுது. அடுத்து என்னென்னா, இதய ஆரோக்கியத்துக்கு இந்த பலாக்கொட்டை உதவுது. இதயம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த இதயம் இந்த பலாக்கொட்டை சாப்பிட்றதுனால நன்மைகள் நடக்குது. சரிங்களா? அடுத்து எலும்புகளை வலுப்படுத்துது. எலும்பு. சரிங்களா? அடுத்து என்னென்னா, இரத்த சோகையை தடுக்குது. வேறு என்ன பிரச்சனையை சரி பண்ணுதுன்னா, வளர்சிதை மாற்றத்தை குறைக்குது. சரிங்களா? இது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால வளர்சிதை மாற்றம் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது சரி பண்ணுது. சரிங்களா? நன்றி.